நாம் இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கா வாசுருதி இப்போ என்னன்னா பார்த்தி லொக்கேஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நான் நினைக்கிற மாதிரி ஒரு 2 மாத இடைவேளைக்கு போகிறது தான் நான் வந்து இப்போ வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன். அதுவும் நேரத்தோடு போட்டு வச்ச பிளான் தான், போக கிடைக்காமல் தள்ளி பர்சனல் இஷ்யூஸால் தள்ளி போயிட்டு இன்றைக்கி போக எடுத்துருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ஒரு 60-75 கிலோமீட்டர் கிட்ட மாதிரி வந்துட்டோம். ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைம்ஸ்டோன்னு சொல்லப்படுற குணுங்கால் போக்குனை என்ற ஒரு அழகான ஒரு தண்ணி படியக்கூடுற இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்க இடத்துல பேர் வந்து பெல்மடுவில். இப்போ விடத்தே நான் இன்ட்ரோ எடுக்கிறேன். வந்து அப்படிங்கிற பாருங்கள் வியூ வந்து கொஞ்சம் 2 பக்கமும் பச்சை பசுலையாக இருக்குது. இங்கிட்டும் அப்படியே ஃபுல்லாக வந்து வயலோட இதுக்குள்ளே மயில் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் மெயின் ரோடு வந்து இந்த பக்கம் இருக்குது. நான் அப்படியே ஒரு உள் ரோட்டில் தான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இங்கிட்டு வந்து அப்படியே அந்த மலையில் வந்து அப்படியே மிஸ்டே இருக்கிட்டு இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எடுத்த வீடியோ. காலையில் ஒரு 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போங்க. இப்போ நாங்கள் வந்து பெல்மடுவில் இருக்கோம். ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோ எடுத்தாச்சு. ஸோ அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம். முன்னுக்கு வந்து இப்போ வந்து போகும்போது வந்து முன்னுக்கு வந்து பலாங்கோட்டை டவுன் வரும். பலாங்கோட்டை டவுன்லேருந்து கல்தோட்டை என்ற ரோட்டில் தான் நம்ம வந்து போகணும். நாங்கள் வந்து கொழும்புலேருந்து வரதால் வந்து நாங்கள் கொழும்பு பத்தில் ரோட்டில் தான் வரோம். நீங்கள் வந்து மேபி எஃப்னாலேருந்து வரலாம், வெட்டிக்குளோலேருந்து வரலாம். நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் பதுளை பக்கத்தால் அதாவது ஹபுதலை பக்கம் வந்து தான் இந்த இடத்துக்கு வரணும். நாங்கள் வந்து இங்கே கொழும்புலேருந்து வரதால் எங்களுக்கு பலாங்கோட்டை டவுன்லேருந்து கல்தோட்டை ரோட்டில் போனால் சரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்க போனால் வந்து ஒரு படிப்படியாக வந்து தண்ணி விழும். லைக் எப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தண்ணி விழுறதால அது கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு சுண்ணாம்பு கல்ன்றதுனால வந்து அது வந்து ஒரு விதமான அழகாக இருக்குது. அதனால தான் நாங்களும் அதை வந்து கூகுளில் பார்த்து தான் வந்து எக்ஸைட் ஆகி போய்கிட்டோம். ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம பலாங்கோட்டை டவுனுக்கு வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே சரி முதலாவது சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னுக்கு வந்து போக வேண்டி வரும். நான் நினைக்கிற மாதிரி இதில் வந்து ப்ரோதான் வந்து மெப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் நினைக்கிற மாதிரி கல்தோட்டை என்ற ரோட்டில் தான் வந்து போகணும். அதுலேயும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள மாதிரி போயிருக்கு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சரி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த பலாங்கோட்டை டவுனில் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றும் தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஸோ வாங்க இந்த முன்னுக்கு வர ரவுண்ட் அபவுட்டில் வந்து ரைட் சைடு திரும்பினா தான் வந்து பண்டார வேலை, அதாவது பதுளை போகிற ரோட். ஸோ இந்த இதில் திரும்பிட்டு அப்படியே போகும்போது முன்னுக்கு வந்து அகெயின் ரைட் சைடு திரும்புறதுக்கு ஒரு ரோடு ஒன்று வரும், கல்தோட்டை ரோட். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கல்தோட்டை ரோட்டில் வந்து ஒரு ஜேர்னி கண்டினியூ பண்ணுறோம். கல்தோட்டை ரோட்டுன்னு சொல்கிறது வந்து இது வந்து நான் நினைக்கிற மாதிரி கல்தோட்டை என்ற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம நினைக்கிறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் தனுமல்லியில் பக்கம் இந்த ரோட்டில் வந்து போகலாம். எங்களுக்கு இந்த ரோட்டில் வந்து அப்படியே இந்த ரோட்டில் தான் கண்டினியூ பண்ணுற ஐடியா. நாங்கள் எல்லா சைட் தான் போகணும், பட் இருந்தாலும் நாங்கள் இதில் தான் கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். அண்ட் இந்த குணுகால் போக்குனன்னு சொல்கிற இடம் வந்து அவ்வளோ வந்து ட்ரெண்டாக இல்லை. ஸோ மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், என்ன மாதிரின்னு அவங்களுக்கு தெரியலை. நாங்களும் வந்து பெருசாக வந்து ட்ரெண்டாக இல்லாததுனால சரி ஓகே நம்மளும் போய் விசிட் பண்ணி நம்மளை சைட்டில் அதில் என்ன இருக்கோ அதை காட்டுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து அதை பிளான் பண்ணி நானும் ப்ரோவும் போய்கிட்டு இருக்கோம். ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம வந்து ப்ரோவோட ஆல்ரெடி கழுகால கேரண்டி எல்லாம் வாட்டர் ஃபால் வந்து ஹைக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட வந்து செகண்ட் ட்ரிப். நித்தாட்டினா இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கா. ஸோ நமக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய பேக் வந்து விழ தொடங்கிடுச்சு. பார்ப்போம் என்ன மாதிரி அமைய மட்டும் தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும். ரெண்டது ஓகே, ப்ரோடது வந்து விழ தொடங்கிட்டு அப்புறம் ப்ரோ வந்து தோல் எடுத்து போட்டுக்கிட்டாரு. இந்த கட்டு கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு, இது கலருது. இது மட்டும் கலருதுன்னு நினச்சிச்சுன்னா சரி. ஓகே
நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துடுறேன், இதுதான் நம்மளோட அடுத்த ட்ராவலிங் நியூ மெம்பர் வந்துட்டு. இதில் தான் நம்ம வேறு ட்ராவல் பண்ண போகிறோம். 250cc என்ஜின். ஸோ நல்லா ஓடும். அந்த மற்ற மெட்ரோவோட இது கொஞ்சம் நல்லா. வாட்டர்ஃபால் போட் ஒன்று இருக்கா, இதில் இது நம்ம இப்படி மேலுக்கு போகணும். இதில் தூவிலி வாட்டர்ஃபால் என்ன ஒன்று இருக்கா, இதில் இந்த ரோட்டில் தான் போகணும். என்னென்னு சர்ச் பண்ணிங்க? குணுகள் போக்கணும். டவுட்டு தூவிலி எல்லாம் இருக்கு. A few moments later. பார்ப்போம். இது ஒரு முட்டு சாந்தி கூட்டி வந்துட்டு விட்டுருச்சு கூகுள் மேப். ப்ரோ அந்தா போகுது ப்ரோ ரோடு. அட பாவி மனுஷா, अंदा போகுது ப்ரோ, अंदा போகுது. දකුණු පැත්තට තියෙනවා කළු පාට තාර දාපු පාර. කඩේකුත් එක්ක කහ පාට බෝඩ් එක ගන්න. තව ටිකක් ඉස්සර. ඔව් ඉස්සරහා. හරි ආන්ටි. මේක 200ක් විතර දෙනවා. පැත්තියක් තියෙනවා. ආයෙමද? බෝඩ්. හරි. හරි ආන්ටි thank you. ඉතින් පාර මේ පැත්තේ තියෙන්නේ මේ. අතුරු පාර එක යනවා. හරි උඩනේ. උඩට යන්න තියෙන්නේ නේද? එතනින් මේ අතුලට පයින් ගොඩක් දුර යන්න ඕනේ. පයින් යන්න තියෙන්නේ. පාර හොයාගන්න පුළුවන්ද? ඕන පාර දෙකට යන්න තියෙන්නේ. ආයෙමද? හරි ආන්ටි thank you. முன்னுக்கு தாண்டிருச்சு. அப்போ உங்களோட நட்டாம வந்து சரி வாங்க போ. எங்கே இருக்கா? முன்னுக்கா. முன்னுக்குன்னா இது முன்னுக்கு போனால் ஒரு டயர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கான். அதுக்கு முன்னுக்கு ஒரு தார் ரோடு ஒன்று இருக்கான். அதில் போனால் சரி. நேரவே அங்கே போகலாம். ஆமாம், அங்கே நடக்கணுமா? 1.5 கிலோமீட்டர் நடக்கும். உண்மையுமா? ஐயோ ஓ ඉතින් ටික පයින් ගෙවල් තියනවද ඒරි බයික් එක? හරි ආන්ටි. ඊ අනා ආන්ටි thank you. ஐயோ இப்போ வந்த ரோட்டில் திருப்பி போய்கிட்டு இருக்கோம். ரீசன் என்னென்னா வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னுக்கு ஒரு டயர் ஃபேக்ட்ரி இருக்கான். அந்த டயர் ஃபேக்ட்ரியோட மேலுக்கு போட சொன்னாங்க. ஒரு 200 மீட்டர் மாதிரி போயிட்டு அதுக்கு பிறகு போயிட்டு உள்ளுக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்க இருக்கான். அதனால் கடைசி வீட்டில் வந்து வைக்க போட்டு நடக்க தொடங்குவோம். வாங்க அப்படியே நான் முன்னுக்கு எவ்வளோ திருப்பணம் வந்து காட்டுறேன். அப்படியே இந்த கடையில் போகிற இந்த ரோடு தான் வந்து போகணும். இந்த பெரிய இந்த இடத்த இந்த ரோட்டில் தான் போகணும். வாங்க அப்படியே போவோம். முன்னுக்கு போனால் கான்கிரீட் ரோடு ஒன்று வருது. கான்கிரீட் ரோடே நான் வச்சுருக்காங்க. இந்த கான்கிரீட் ரோட்டில் போனீங்கன்னா எகிரி வரும்போது ஒரு மாதிரி எப்படி ஃபீலாக இருக்கேன்டா ஏதோ சுருதி. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நம்மளோட சாமான் ஒவ்வொன்றா கவுண்டு விழுகுது. முதலாவது சம்பவம் ரத்னபுரையிலேருந்து பெல்மடூரில் வரும்போது ட்ரெயின் கவர் தொலைஞ்சிருச்சு. ப்ரோ மட்டும் போட்டிருக்காரு. போட்டுட்டு என்ன பார்த்து ஒரு சிரிப்பு. சிரிக்காத. இப்போ நான் கேட்காம இருந்தீங்க. அந்த திங்ஸ் எல்லாம் வந்து என் ஆண்டி சொல்லிச்சு இடத்த வச்சுட்டு போவேன், நாம உள்ளுக்கு கொண்டு தரட்டான்ண்டு. ஸோ திங்ஸை உள்ளுக்கு கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக நடக்க வேண்டியதான். கோப்ரோ என்ன மவுண்ட் பண்ணல ஆச்சு கி මන්තියන් අංකොයක බරයි එක මේක මෙතනද ඉන්නේ தனிந்து. அந்த அண்ணா சொன்னபடி பார்த்தா கீழுக்கு ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்களாம். டவலெல்லாம் கொண்டு போனாங்களாம். அவங்க குளிக்க தான் போனேன்னு சொல்கிறாங்க. பாப்போம் நாங்கள் போகிற டைம் இருக்காங்களோ தெரியலை. என்னோட இந்த ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்தால் இதால் தான் வரணும். பாப்போம் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒரு எக்ஸைட்டில் தான் போகிறேன். ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். வீடியோஸில் நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த வேர்ல்டு எண்டுக்கு போகும்போது ரோடு எப்படி இருந்துச்சோ வேர்ல்டு எண்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இது அப்படி தான் ரோடு இருக்குது. ரொம்ப மோசம் என்றும் இல்லை, ஓகே நடக்கலாம். ஒருத்தரும் இதை பற்றி ஒன்றும் கதைக்கலை. இதில் அந்த அவங்களும் சொல்லலை இன்னும் விலங்குகள் நடமாடுதாண்டு தெரியல. பார்ப்போம். மாட்டினா சரி, நம்மளுக்கு அது அவ்வளோதான். மாட்டினா கந்த ஒரு மாதிரியாக முதலாவது ஒரு தண்ணி ஓட்டத்தை கண்டாச்சு. ஸோ கட்டாயம் அந்த மேலுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா இருக்கான். இது வந்து அதே ஷேப் தான் இதுலேயும் அடிக்குது. அந்த இருக்குது அந்த பாசி தண்ணி இதுலேயும் வந்து பாசி இருக்குது. இந்த இதில் கீழே வந்து போகும். இந்த பாருங்க அந்த ஒரு கல்கே காபனேட் கல் சொல்லுது. அந்த கம்பி வேலியிலேருந்து திரும்பினதுக்கு அப்புறம் பெரிய தூரம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கம்பி வேலியை திரும்பினதுலேருந்து ஒரு
ஒரு 20 மீட்டர் மாதிரி வந்தால் பிளேஸுக்கு வந்துடுவோம். இதில் இறங்குறது தான் நினச்சா தான் கொஞ்சம் டர்ராக இருக்குது கலையா. ஓகே ஃபன். சரி ஓகே, நம்ம ஃபைனலாக பிளேஸுக்கு வந்துட்டோம். இது ஆழமாக இருக்குது, ஆனால் தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. அதான் போல் மக்கள் வந்து தாங்கிடலாமல், அதாவது அழகை பார்த்துட்டு தாங்கிடலாமல் குளிக்கிறாங்க போல். ஆனால் இருந்தாலும் குளிக்க வேணாம். நல்லா இருக்குது, அதான் நிலம் தெரியுது. நிலம் தெரிகிற அளவுக்கு நான் தண்ணி அழகாக இருக்குது. அந்த படிப்படி தண்ணி ஊற்றுற படி அந்த ஒவ்வொரு படிகளும் அவருக்கு இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே வேறட்டும் போவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் போய் வீடியோ எடுக்க வேண்டிய நிலை வரும் நமக்கு. ஏன்னா நமக்கும் லேட் ஆகும். ஓகே இதுகள் வந்து அந்த சுண்ணாம்பு கல் நினைக்கிறேன் இல்லையா, அது மரமா இல்லை இது கல் தான். இதுதான் அந்த சுண்ணாம்பு கல். ஒருவேளை இதனால தான் அந்த ஒருவேளை அதுவும் வந்து சுண்ணாம்பு கல்லாக தான் இருக்கும். நம்ம அது தண்ணி பட்டதுனால அது அந்த கலரில் இருக்கோ தெரியலை. நான் நினைக்கிறேன் அதனால தான் இது புனுகல் போக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இதுதான் அந்த இதை பார்க்க தான் வந்தோம். அப்போ நம்ம வந்த நாளில் பரவாயில்ல, ஒரு மாதிரி தண்ணி இருந்ததால் ஒரு மாதிரியாக சேஃப் பார்த்துட்டோம். சரி ஓகே, இடத்திலிருந்து இனி கிளம்ப தான் இருக்குது. இதுதான் லொக்கேஷன். ஸோ இடத்திலிருந்து நம்ம இப்போ கிளம்புற நேரம் வந்துருச்சு. பிகாஸ் நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிருக்கிறதுனால இடத்திலிருந்து இந்த புனுக்கல் போக்குனைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இடத்துலேருந்து கிளம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த காரணத்துக்கு அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களை ட்ராவல் பண்ண நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் தொடர்றேன். பாய் see you in another வீடியோ. பாய் மக்களே. ஸோ 90 கிட்ஸ் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா தெரியல. எனக்கு நான் ஞாபகம் இருக்குது, நான் 2K கிட்ஸ். இருந்தாலும் எனக்கு இது ஞாபகம் இருக்குது. இதை நாங்கள் சின்ன வயசில் பிடிச்சி இப்படி 2 ஊதி விளையாடி பிடிச்சி விளையாடுவோம். ஸோ அப்படி ஒன்று தான் இது. அதுவோ தெரியலை, இதில் சரியான பேர் தெரியலை. யாருக்காக தெரிஞ்சா சொல்லுங்கள். அப்போல்லாம் லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு தோணும். ஒரு சின்ன சந்தோஷம்.